அவர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். கண்ணீரை துடைப்பார்னா, ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த நாள் முதல் பல முறை நம்ம அழுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம். உதாரணத்தை சொன்னால், குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை அழுகலைன்னா பெரிய பிரச்சனை. குழந்தை பிறந்த உடனே அழுகணும், இல்லைன்னா டாக்டர் அதை அழுக வைப்பாங்க. அந்த குழந்தையால் அழுக முடியுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அழுதாதான் நம்ம அழுகையோடு கூட தான் இந்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. பிரசவத்தில் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அழுகையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறது. அல்லேலூயா. ஆனால் மரணத்துக்கு பின்பாக பலர் நமக்காக அழுகிறார்கள். ஸோ நம்முடைய மனுஷனோட வாழ்க்கையில் இந்த அழுகை என்பது பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. அழுகை நிமித்தம் சிலர் சில இமோஷன்ஸை நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம், நம்முடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம், நம்முடைய வழிகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். குழந்தைகள்லாம் பசிக்காக அழுகும், ஏதாவது எறும்பு கடிச்சுன்னா சொல்ல முடியாது, அதனால அழுவும். வயிறு வலிச்சா அழுவும். ஸோ குழந்தையால் பேச முடியாது, அதோட ஒரே கம்யூனிகேஷன் என்னன்னா, வழி என்னன்னா, குழந்தை அழுகும். அல்லேலூயா. ஸோ குழந்தை அழுகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே அந்த குழந்தையை பார்க்குறோம். தொடர்ந்து அழுதுட்டே இருந்துச்சுன்னா வயிறு வலியாக இருக்குமோ அப்படி சொல்லி யோசிக்கிறோம். அதுக்கான சில கை வைத்தியம்லாம் நம்ம வைத்திருக்கிறோம், அந்த கை வைத்தியங்கள்லாம் நம்ம செய்கிறோம். அல்லது டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம், இல்லை அல்லது குழந்தை மேலே ஏதாவது எறும்பு ஏதாவது கடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது போல் பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அழும்போதெல்லாம் நல்லா கவனிங்க, கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கணக்கில் அதை இல்லாமல் போகலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் கர்த்தர் இறங்கி அந்த கண்ணீருக்கு வேல்யூ கிடையாது. நம்ம கூட அந்த கண்ணீரை மதிக்க மாட்டோம். we just wipe it off. நம்ம தொடச்சிடுவோம் கண்ணீரை. என்னைக்காவது அந்த கண்ணீரை நம்ம ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்கோமா? நம்ம அழுகிற கண்ணீருக்கே நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு கர்ச்சீஃப் வைத்து, ஒரு துணியை வைத்தோ இல்லை கையை வைத்தோ நம்ம அதை தொடச்சிடுவோம். ஆனால் நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அதை தம்முடைய துருத்திலே சேர்த்து வைக்கிறார். உங்களுடைய கண்ணீரை விலை உயர்ந்ததாய் பார்க்கிறார். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு மதிப்பை வச்சிருக்கார். நம்ம யோசிப்போம், அது உப்பு கறிக்கும், அவ்வளோதான், அப்படி தொடச்சிட்டு போயிடுவோம். நான் நம்மளுடைய கண்ணீரை குறித்து நம்ம சொல்கிறேன். மற்றவங்க நம்மளோட கண்ணீரை மதிக்கல, அது வேற விஷயம் இல்லை. சிலர் மதிப்பாங்க, ஐயோ ஏன் அழுகுற அப்படி சொல்லி நமக்கு ரொம்ப ஆதரவாக நிற்பாங்க. ஆனால் நம்ம அழுகும் போது கூட நம்மளோட கண்ணீரை நம்ம படுத்துவதில்லை. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் பெரிய ஒரு கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கிற ஒரு மனுஷியாய் நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் எந்த சூழ்நிலையில் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கண்ணீரை மாற்றி அமைத்து அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலமோ ஆனந்த களிப்பு உண்டாகும் சொல்வது போல, இன்றைக்கு நீங்கள் பல வேதனைகளுக்குள்ளாய், பல போராட்டங்களுக்குள்ளாய், எதிர்காலத்தின் நோக்கங்களை வைத்து கொண்டு கண்ணீரோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்போது பலர் தங்களுடைய வாழ்க்கையில அழுததை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கண்ணீர் வடிக்கிறார், அன்னாள் கண்ணீர் வடிக்கிறார், தாவீது கண்ணீர் வடிக்கிறார். இது போல நிறைய கண்ணீரை நம்ம பார்த்துட்டே போகலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது இயேசுவும் கண்ணீர் வடிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவும் கண்ணீர் வடித்தார். நிறைய பேர் யோசிக்கலாம், கடவுள் ஏன் கண்ணீர் வடிக்கணும், ஏன் கண்ணீர் வடிக்கணும்? அவர் கண்ணீர் வடித்ததுக்கான முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு குடும்பம், அவர் நேசித்த குடும்பம் அன்னைக்கு வேதனைப்பட்டது நிமித்தம் அவர் கண்ணீர் வடித்தார். மனுஷனுக்காக கண்ணீர் வடித்தார். அல்லேலூயா. அவர் வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் மாறினது. ஏன்னா அதை அவர் உணர்கிறார், தன்னுடைய இருதயத்துக்குள்ளாய் அதை யோசிக்கிறார். நம்ம படுகிற வேதனைகளை அவர் பார்க்கிறார், நமக்காக பாரப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பீர்களானால், உங்களுடைய சூழ்நிலையில நீங்கள் மாத்திரம் தனியாக அழுது கொள்ளவில்லை, கர்த்தரும் உங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். அல்லேலூயா. யோசிக்கலாம், இயேசு ஏன் கண்ணீர் வடிக்கணும்? அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாசரோட பகுதியில் இந்த கண்ணீர் வடித்த சம்பவம் வரும். அப்போ இயேசுதான் இயேசுதான் லாசரு உயிரோடு எழுப்ப போகிறார். இயேசுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர் கண்ணீர் வடிக்கிறார். நான் தான் உனக்கு ஒரு நேரத்தில் உயிரோட எழுப்ப போறேனே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகல. அவர் துக்கப்படுகிறவர்களோடு கூட இணைந்து துக்கமும் பட்டார். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்துவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய பேருக்கு சிலர்லாம் லாசரு என்னன்னு தெரியலன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாக விளக்கி சொல்றேன். இயேசு நேசித்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் 2 சகோதரிகள், ஒரு சகோதரன்.
லாசரு என்ற மனுஷன் மரித்து போகிறான். மரித்து போய் 4 நாட்கள் கழித்து இயேசு அந்த ஊருக்கு வருகிறார். அப்போ 2 சகோதரிகள் சொல்றாங்க, இயேசுவே, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா லாசரு மரித்திருக்க மாட்டான். எங்களுக்கு இருந்த ஒரே சகோதரன். அந்த காலங்களில் ஆண் மக்கள் தான் ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஆதரவு. அந்த ஆண் மக்கள் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அந்த ஆண் மக்கள் தான் அந்த குடும்பத்தை வழி நடத்தணும். தலைமைத்துவம் அவங்க மேலதான் இருக்கும். அப்போ இந்த வீட்டில் இருந்த ஒரு பெரிய நம்பிக்கை அந்த பையன் இறந்து போன பிறகு சகோதரிகளோட எதிர்காலம் பெரிய ஒரு கேள்விக்குறியாய் மாறுகிறது. மாறின பிறகு இருவரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு வருகிறார். வந்த உடனே 2 சகோதரிகள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இயேசுவே, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா என்னோட சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இயேசுசாமி சொல்றாரு, வாங்க கல்லறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போன உடனே அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றார். எடுத்து போடுங்கன்னு சொன்ன உடனே அங்க சகோதரி சொல்றாங்க, ஐயோ, அந்த கல் 4 நாள் ஆச்சு, அவன் மரித்து அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆச்சு. இந்த கல்லை எடுத்தா அந்த பெணம், செத்து போன பெணத்திலிருந்து நாற்றம் வரும், நம்மளால தாங்க முடியாது அப்படி சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, இப்போ அவனோட உயிரோடு வரப்போகிறான்னு சொல்லி இயேசு அவனை, லாசருவே வெளியே வா என்று சொன்னார். மரித்த லாசரு உயிரோடு வந்தான். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இந்த நடுப்பட்ட இடத்துல தான் இயேசு கண்ணீர் வடிக்கிறார். இயேசு கண்ணீர் வடிக்கும் போது இயேசுக்கு நன்றாக தெரியும் லாசரு உயிரோட வரப்போகிறான். இன்னும் சில மணி நேரத்தில், சில நிமிஷத்தில் அவனை நான் உயிரோடு எழுப்ப போகிறேன். அதுக்காக இயேசு அங்கு வருகிறார். ஆனாலும் கண்ணீர் வடித்தார். இன்றைக்கு உங்களோட சூழ்நிலை என்னன்னு தெரியும், அவர் எப்படி விடுதலை செய்ய போகிறான்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆனாலும் இயேசு உங்களோடு கூட கண்ணீர் வடிக்கிறார். ஏனென்றால் அவர் நேசிக்கிற பிள்ளை அழுகும்போது அவரால் அதை பார்த்துட்டு சிரித்து கொண்டு இருக்க முடியாது. அதனால தான் இயேசுவும் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த பிரச்சனையில அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு கண்ணீர், வித்தியாசமான ஒரு கண்ணீர் என்னன்னா, பேதுரு வடித்த கண்ணீர். இயேசு சொல்றாரு, நீர் என்ன 3 முறை மறுதளிப்ப அப்படி சொன்ன உடனே பேதுரு சொல்லுகிறார், என்ன ஆனாலும் இயேசுவே, நான் உங்களை மரணமே ஏற்பட்டாலும் சரி, நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் அப்படி சொல்லுகிறார். சொன்ன உடனே சேவல் 3 முறை கூவிட பிறகு இதை நீ ஃபீல் பண்ணுவ, நீ உணர்வ, அதுக்குள்ள நீ என்னை மறுதளிப்ப அப்படி சொல்றார். சேவல் கூவுகிறது, அதுக்குள்ளாக 3 முறை பேதுரு மறுதளித்து இருக்கிறான். இயேசு யாருன்னே தெரியாது, அந்த மனுஷன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி தூஷண வார்த்தைகளால இயேசுவை குறித்து பேசுகிறார். பேசின பிறகு சேவல் கூவுகிற சத்தம் கேட்கிறது. இயேசு அங்கிருந்து பேதுருவை பார்க்கிறார். பேதுரும் இயேசுவை பார்த்த உடனே அவன் உள்ளம் உடைந்து போகிறது. உடைந்து போய் மனம் கசந்து அழுதான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ இதே போல சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பல இடங்களில் பல ரிஜெக்ஷன்ஸ், பல அவமானங்கள், சில தோல்விகள், பலவித ஏமாற்றங்கள், இது மூலமாக நீங்கள் பல விதத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், இயேசுவும் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவும் உங்களோடு கூட இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லோரும் படகுல டிராவல் பண்ணுறாங்க. அப்போது காற்றும் புயலும் பயங்கரமாக கொந்தளிக்கும் போது தூரத்தில் இயேசு வருவதை கண்டோன்னே பயந்து இவங்க போய் கத்துறாங்க, அலறாங்க. நான் விசுவாசிக்க அவள் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் இயேசு அவளுக்கு கிட்ட வந்து சொல்ல, சமாதானம் அப்படி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இது போல நீங்கள் பயங்கரமான இருளில், போராட்டத்தில், அவமானத்தில், சூழ்நிலைகளில் நீங்கள் தோற்று போய் இருந்தாலும் இயேசு உங்களை தேடி வருகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யூ cannot see it by a physical eyes. உங்களுடைய மாமிச கண்களால் இதை பார்க்க முடியாவிட்டாலும் இயேசுவை நீங்கள் உண்மையாக விசுவாசிப்பீர்களானால் இது உங்கள் உள்ளத்துக்குள்ளாக நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து உங்கள் அருகிலே நிற்கிறார் சொல்லி விசுவாசிங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், அந்த சூழ்நிலையில நீங்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும், உங்கள் அறையில நீங்கள் அமர்ந்திருக்கிற இருக்கைக்கு பக்கத்தில் இயேசு வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் உள்ளத்துக்குள்ளாக ஒரு புதிய பலன் உண்டாகும். உங்கள் உள்ளத்துக்குள்ளாக புதிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். உங்கள் உள்ளத்துக்குள்ளாக புதிய நம்பிக்கை உண்டாகும். இந்த தோல்வி உங்களுடையது மாத்திரமல்ல, இது இயேசுவின் தோல்வியும் கூட. லாசரு மரித்தது வேதனை மார்த்தாள் மரியாளுக்கு மாத்திரமல்ல, இயேசுவுடைய வேதனையாகவும் மாறினது. அப்போ ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ ஜெயத்தை தருவான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ இயேசுக்கு எவ்வளவு தெரியும் அவர் அற்புதம் செய்ய போறான்னு சொல்லி தெரிந்தாலும் அந்த வேதனைகள் மத்தியில இயேசுவும் வந்து அழுகிறார். பைபிளே குட்டி வசனம், ஜீசஸ் வெப்ட், இயேசு கண்ணீர் வடித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இணைந்து கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர் கண்ணீர் வடிச்சுட்டு போகிற மனுஷன் இல்லை. அந்த கண்ணீர் வடித்த இடத்துல நின்று உங்களை எடுத்து புதிய பாதையில நடத்துகிற தெய்வம்.
சிலர்லாம் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம அழுது அவங்களும் அழுதுட்டு போயிடுவாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு அப்படியே உங்களோடு கூட இணைந்து அழுதுட்டு போகிற தெய்வம் அல்ல, அந்த அழுத இடத்துல புதிய மாற்றங்களை கொண்டு வர தெய்வம். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ உங்களோடு கூட வேதனையும் படுகிறார். உங்கள் கண்ணீருக்கு மதிப்பை கொடுக்கிறார். நீங்கள் மதிக்காத அந்த கண்ணீருக்கு மதிப்பை கொடுக்கிறார். மதிப்பு கொடுத்துட்டு அதை சேர்த்தும் வைக்கிறார். சேர்த்து வைத்துட்டு அவரும் கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடிச்சுட்டு அப்படியே கடந்து போகல, அந்த கண்ணீர் வடித்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல ஒரு அற்புதத்தையும் அவர் செய்கிறார். இதுதான் இயேசு. இதுதான் இயேசு. இயேசு ஏன் அப்படி நம்ம உயர்த்தி பேசுகிறோன்னா, திஸ் இஸ் அவர் காட். இதுதான் அவர் வல்லமை, இதுதான் அவருடைய மகிமை, இதுதான் அவருடைய செயல்பாடுகள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும் அவர் உங்களோடு கூட அழுகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், புதிய பாதையில் அவர் வழி நடத்துகிறார். மீன் வேதாமத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். இந்த வசனத்துல நம்ம கொஞ்சம் ஒரு முக்கியமான பகுதி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகுதி ரொம்ப விசேஷமான ஒரு பகுதி. இந்த ஏசாயா புஸ்தகத்தில் 38 இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இது ஆண்டவர் எனக்காக அல்ல, இதை கேட்கிற ஒவ்வொரு காரமும் அவர் பேசுகிற வார்த்தைகள். கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய செவிகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய பெட்டிஷனை, உங்களுடைய தேவைகளை, உங்களோட வழிகள், வேதனைகளை அவர் பார்க்கிறார், அதை கேட்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் வல்லமையான பதிலை அவர் தருகிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசிக்கலாம், நான் தனிமையாக என்னோட அறையில் என் கணவனுக்கு தெரியாமல், என் பிள்ளைகளுக்கு தெரியாமல், என் பெற்றோருக்கு தெரியாமல், என் மனைவிக்கு தெரியாமல் நான் தனிமையில் அழுதுட்டுருக்கேன். என் மனசில் இருக்க வேதனையை யார்கிட்ட சொல்லுவேன்னு தெரியல, சொன்னால் எனக்கு அசிங்கமாக இருக்கும், ஏன்னா நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அருமையான சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உன் உள்ளத்துக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் தருகிறார். நீ தனியாக அழுதுட்டு இல்லை, இயேசுவோடு கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே பெரிய ராஜா, இந்த ராஜா தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்து அவன் மரணத்துக்கு ஏதுவாய் செல்ல போகிறான்னு சொல்லி தீர்க்கதரிசியோட வார்த்தை வருகிறது. வார்த்தை வந்த உடனே அவன் என்ன பண்ணுகிறான்னா, செவுறு பக்கமாய் திரும்பி முகத்தை திருப்பி கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்த உடனே தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அதுக்கு பின்பாக நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஓகே, உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டேன், உன் கண்ணீரை கண்டுட்டேன், இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னா, உன்னோட நீ கேட்ட விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதிலை தரப்போறேன். அதோடு கூட உன்னையும் இந்த நகரத்தின் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். இவளுக்கு இருந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த அசீரிய ராஜா என்ன பண்றான், இவர்களை எப்படியாவது நசுக்கணும், இவளை எப்படியாவது ஒடுக்கணும் அப்படி சொல்லி பலவித தந்திர சூழ்ச்சிகளை செய்து இந்த எசேக்கியா ராஜாவை எப்படியாவது துன்புறுத்தணும், கெட்ட வார்த்தைகளை பேசணும், தூஷணமான வார்த்தைகளை பேசணும், இது போல பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் இப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த ராஜாவுக்கு தருகிறார். 6ஆம் வசனம் ரொம்ப விசேஷமான வசனம், நான் உன்னையும் இந்த நகரத்தையும் எதிரியாகிய அசீரிய ராஜாவின் கைக்கும் தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். ஆதரவாயிருப்பேன்னா அது பெரிய ஒரு வார்த்தை, பெரிய ஆழமுள்ள ஒரு வார்த்தை. ஆதரவாயிருப்பேன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். God will stand with you. God will comfort you. God will hold you. God will lift you up.
கர்த்தர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார். அதான் பாடலாம் நம்ம பாடல, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை நடத்திட, உம்மை போல என்னை சுமந்திட யாருமே இல்லையேன்னு சொல்லி நம்ம பாடினோம். அதே போலதான் இந்த இடத்துல ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உனக்கு உன் நகரத்துக்கும் நான் ஆதரவாய் இருப்பேன். He not only hears your prayer, not only sees your cry, not only help you to come out, he also says, I will stand with you. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன்பா, நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். நிறைய பேர் புலம்புகிற வார்த்தை, ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, என்னை யாருமே இல்லையே, யாருகிட்ட போய் சொல். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். God will stand with you, God will comfort you my friend. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நிறைய சூழ்நிலை நீங்கள் உடைந்து போகிற இடத்துல எல்லாம் நீங்க சொல்லுவீங்க, ஐயோ எனக்கு யாருமே இல்லை. கர்த்தர் சொல்ல, கர்த்தர் இருப்பாருப்பா. இதுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கும்போது, இந்த பகுதியில் முன்பாக நீங்கள் பார்க்கும்போது, இந்த அசிரிய ராஜாவும் அவனுடைய படை தலைவர்களும் என்ன சேர்ந்து இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பயங்கர தூஷண வார்த்தைகளை பேசுவாங்க. தூஷண வார்த்தைகளை பேசும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை கொன்று குமிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உங்களோட வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், நன்மைகளை செய்கிறார். எப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக இருந்து செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த இடத்துல சொன்ன உடனே இந்த ராஜா செய்வது என்னன்னா, இந்த வார்த்தை யார்கிட்ட வந்தா, கடந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த அசிரியா ராஜா இவர்களை குறித்து வார்த்தைகளை சொன்ன உடனே கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்தார். ஆனா இந்த இடத்துல வார்த்தை எங்கிருந்து வருதுன்னா, கர்த்தரிடத்துல இருந்தே வருகிறது. இதுக்கு மேல வேண்டாம், உன் ஓட்டத்தை முடிச்சு கொள்ளலாம் சொல்லி சொன்ன உடனே 2ஆம் வசனம் இந்த ராஜா செய்வது என்னன்னா, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி. நீ யோசிக்கலாம், ஐயோ நான் பண்ணுகிற விண்ணப்பம் எப்படிப்பட்டது, நான் செய்கிற ஜெபம், என் உள்ளத்திலிருந்து வருகிற ஜெபம் யாரா கேட்குறாங்களா? நான் செவுரு பக்கம் தான் பேசுறேன், செவுரு தான் கேட்குது. பாருங்க, ரொம்ப ஆழமான வசனம் 2வது வசனம் என்னன்னா, செவுரு புறமாய் திரும்பி. நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய கண்ணீரெல்லாம் என்னுடைய அறைக்குள்ளாய் நான் செய்கிறேன். செவுறுகள் எங்களை சுற்றி இருக்கிற வால்ஸ் தான் என்னுடைய கண்ணீரை பார்க்கிறது, என் அறைக்குள்ளாக என்னுடைய ஜெபங்கள் ஒலிக்கிறது. ஆனா இதை கேட்க யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் தவிக்கலாம். நல்லா கவனிங்க, செவுர்புறமாய் திரும்பி அழுதாலும் கர்த்தர் அதற்கு பதில் தர வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ யோசிக்கலாம், என்னோட அறைக்குள்ளாக நான் அழுகிறேன், என்னோட வீட்டில் அமர்ந்து கொண்டு நான் அழுகிறேன், என்னோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா? இம்மீடியட்டா ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுகிறத நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், அதுக்கு பதிலாக உனக்கு 15 ஆண்டுகளை நான் கூட்டி தருவேன், அதோடு கூட நான் உனக்கும் உன் நகரத்துக்கும் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தினத்தில் அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கு. அதே அதிகாரம் 15ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார், என் ஆயுசின் வருஷங்காலங்களில் எல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாருங்க, பலர் இதை குறித்து வேற ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா அவனோட மற்ற 15 ஆண்டுகளும் கசப்பை பார்த்தான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது அப்படி கிடையாது. என்னன்னா, நினைத்து நடந்து ஆயுசு நாட்களில் நடந்த கசப்புகள், என் வாழ்க்கையில் இவ்வளோ கெட்டது நடந்துச்சு, ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்து எனக்கு ஆதரவாக இருக்கிறார், என்னோட கசப்புகளை முடித்து ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார் சொல்லி நினைத்து நடந்து கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செஞ்சாலும் சரி நன்மையாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல இன்னொரு கண்ணீரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன், யோசேப்பின் கண்ணீர். இந்த யோசேப்பின் கண்ணீர் பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் சீகேமில் இருக்கிறார்கள், தகப்பன் ஆடுகளை மேய்க்க சகோதரர் சீகேமில் இருக்கும்போது ஆடுகளை மேய்க்க முடியாது போகிறாங்க. போன உடனே
யோசேப்புக்கு தகப்பன் கேட்குறா, அவளுக்கு கொஞ்சம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவனும் என்ன பண்ணுகிறான், சீகேமுக்கு போகிறான். இவள் இருக்கிற பட்டணத்திலேருந்து சீகேம் 78 கிலோமீட்டர். உடனே அங்கே போய் கேட்ட உடனே அங்கே இருக்க ஆட்கள் சொல்கிறாங்க, அவள் தோத்தானுக்கு போகும்படியாக பேசி கொண்டு இருந்தாங்க, அதை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு யோசிக்கிறா, ஓகே சீகம் 78 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்துட்டோம், இன்னும் தோத்தான் இன்னும் 24 கிலோமீட்டர் நடக்கணும். சரி ஓகே, இவ்வளோ வெயிட் யோசித்து பாருங்க, 10 பேர் சாப்பாடை யோசேப்பு தூக்கிட்டு வரணும்னா 10 பேருக்கும் ஒருவேளை சாப்பாடு கிடையாது. அவள் திரும்பி வர அளவுக்கு சாப்பாடுகளை கொண்டு போகணும். வெயிட்டு தான். நானாக இருந்தால் சாப்பாடு மூட்டை அங்கேயே வச்சுட்டு, சகோதரர்களே இது உங்களுக்காக தகப்பன் கொடுத்த சாப்பாடு சொல்லி வேணா ஒரு ஒரு நோட்டை எழுதி அங்கே மேலே வச்சுட்டு நான் வந்திருப்பேன். ஆனால் யோசிப்பு பாருங்க, சகோதரர்கள் காயப்படுத்துகிறவர்கள் தான், அவமானப்படுத்துகிறவர்கள் தான், தெரிந்தும் என்ன பண்ணுறாரு, சீகேமிலிருந்து தோத்தானுக்கு 24 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடந்து போகிறார். ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறார். ட்ராவல் பண்ணி அங்கே போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வந்து விட்டான். எங்க தூரத்தில் வரதை பார்த்த உடனே அவங்க சொல்ற வார்த்தை, சொப்பனக்காரன் வந்து விட்டான். பலர் இன்னைக்கு உங்களை குறித்து கேவலமாய் பேசலாம், தூஷண வார்த்தைகளை சொல்லி உங்களை காயப்படுத்தலாம். நீங்கள் செய்ததை, யோசேப்பு செய்த பெரிய குற்றம்னு சொல்லி அவர்கள் பார்ப்பது என்னன்னா, நடக்க போறத சொன்னார். தன் விஷன்ஸ்ல, தன்னோட தரிசனத்துல, தன்னோட சொப்பனத்துல பார்த்ததை வெளிப்படையாய் சொன்னது தான் யோசேப்பு செய்த பெரிய குற்றமாய் இந்த சகோதரர்கள் பார்த்தார். இவன் நமக்கு என்ன உத்தரவாதியா, இவன் நமக்கு பெரிய, இவனை விட நம்ம என்ன குறைஞ்சா போயிட்டோம், இவன் பெரிய ஆளா அப்படி சொல்லி சகோதரர்கள் யோசேப்பை பகைக்க ஆரம்பிச்சாங்க. பகைக்க ஆரம்பித்தது நிமித்தம்தான் இன்றைக்கு இவளுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அவளுக்குள்ளாக உண்டாகினது. நீங்க பார்த்தீங்கன்னா 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39, 1, 2. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் எனும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. சோ குழியில போட்டாங்க, வேதனை படுத்தினாங்க, கொன்னுடலாம் சொல்லி பிளான் பண்ணி அவமானப்படுத்துற சூழ்நிலையில இங்க கர்த்தர் என்ன பண்றாருன்னா, யோசேப்போடு கூட இருக்கிறார். அதெல்லாம் நம்ம இங்க பார்த்தோம். 2ஆம் வசனம் 39, ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமான் வீட்டிலே இருந்தான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சகோதரர்கள் இவனை பகைத்தாலும், இவனை குழியில தள்ளி விட்டாலும், அடிமையாக விற்று போட்டாலும், அடிமையாக தான் போறார் யோசேப்பு, ஆனாலும் நல்ல கவனிங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு எல்லாருமே தீங்கு செஞ்சுட்டாங்க, நாங்கள் நம்பினவங்களாம் என்னை கை விட்டுட்டாங்க, நான் யார் யாரெல்லாம் நம்பினனோ அவங்களாம் என்னை உதறி தள்ளிட்டாங்க, காலால் எட்டி உதச்சிட்டாங்க, என்னை காயப்படுத்திட்டாங்க. யோசேப்பு மட்டும் அன்னைக்கு பழிக்கு பழி வாங்கணும் சொல்லி நினைச்சிருந்தார்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்திருக்க மாட்டார். இன்றைக்கும் நீங்க ஐயோ எனக்கு இவ்வளோலாம் செஞ்சுட்டாங்க, இவங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பாதையில் மோசமான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட பிரயாணப்பட முடியாது. கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்த முடியாது. நீங்கள் உங்கள் அழிவை தேடி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்த ஒரே காரியம் என்னன்னா, ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, யோசேப்பு கடைசியில் சொல்ற போல, கர்த்தர் தீங்கை நன்மையாய் மாற்றினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இன்று நடந்து வருகிறபடியே தேவனாகிய கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. உங்களுடைய வேதனைகள் எப்பொழுதுமே நன்மையாய் மாறும். எப்போ நன்மையாய் மாறும்னா, உங்களுடைய கண்ணீர் எப்போ நன்மையாய் மாறும்னா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அழும்போது. எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி செவர்புக்கமாய் திரும்பி அழுதார். யோசேப்பு குழியில தன் சகோதரர்கள் செய்ததை நினைத்து கண்ணீர் விட்டார். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. ஸோ நேரானபடி நான் முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஸோ கர்த்தர் எப்படி நம்ம கண்ணீரை துடைப்பார்? நீங்கள் யோசிக்கலாம்,
கண்ணீரை துடைப்பார் 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 சொல்றீங்க, எப்படி அவர் கண்ணீரை துடைப்பார்? உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா 25ஆம் அதிகாரம். இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தை எப்படின்னா, இயேசு சொன்னதல்ல, இயேசு சாமி குறித்து தீர்க்க தரிசனமாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து நிறைவேறுகிற வார்த்தை, பல 100 ஆண்டுகள் கழித்து நிறைவேறுகிற வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி நிறைவேறுச்சுன்னு சொல்லி நீங்கள் வாசிக்கும் போதே உணர்வீர்கள். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. இது நிறைவேறிச்சா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஸோ இது நிறைவேறிச்சா? எங்க நிறைவேறிச்சுன்னா, கொல்கதா மலையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக என்ன செய்தார்னா, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மூடி இருக்கிற மூடலையும் அந்த மலையில் அகற்றி போடுவார். கொல்கதா மலையிலே அவர் அதை முடித்து விட்டார். ஹல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பொறுமையா வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை. நல்லா கவனிங்க, எல்லா முகங்களில் இருந்து. இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அழகா இருக்கும், ரொம்ப கிளீனா இருக்கும். அந்த வசன ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணுங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து. எல்லா முகம்னா அப்போ நமக்கு முகம் இருக்குல்ல, உங்க கண்ணீர் வடிஞ்சு எங்க நிற்கும்? உங்க முகத்துல நிற்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, தமது ஜனத்தின் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலுமாய் நீக்கி விடுவார். முற்றிலுமாய் நீக்கி விடுவார். He will wipe away your tears. கண்ணீரை முற்றிலுமாய் அகற்றி விடுவார். உங்க கண்ணீர் நீங்க வடித்ததுக்கான சுவடு உங்க கண்களில் கூட இருக்காது. He will totally wipe off. நீங்க கர்ச்சீஃப் வைத்து கண்ணீரை துடைப்பதற்கும் டிஷ்யூ பேப்பரை வச்சு கண்ணீரை துடைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்ச்சீஃப் புதுசாக இருந்ததுன்னா கண்ணீரை அவ்வளோவா துடைக்காது. இல்லை, நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க, 2 முறை அதை வாஷ் பண்ண கர்ச்சீஃபாக இருந்ததுன்னா, கொஞ்சம் காட்டன் கர்ச்சீஃபாக இருந்ததுன்னா டக்குன்னு வைப் பண்ண உடனே அப்படியே மறைஞ்சிடும். ஆனால் டிஷ்யூ பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி அப்ளை இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். டிஷ்யூ பேப்பரை வைத்து அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த தண்ணீர் முழுவதும் அந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே உறிந்து கொள்ளும். இல்லை, கண்ணீர் வந்ததுக்கான சுவடுகள் இருக்காது. டிஷ்யூ பேப்பரை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது கர்த்தருடைய கரம். ஏனென்றால் அது ஆணி பாய்ந்த கரம். ஹல்லேலூயா. ஆணி பாய்ந்த கரம், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கரம், உங்களுக்காக வேதனைகளை அனுபவித்த கரம். அந்த கரம் என்ன பண்ணும்னா, உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை முற்றிலுமாய் அகற்றிவிடும். முற்றிலுமாய் அகற்றிவிடும். இது யார் செய்வார்னா, கர்த்தரே இதை சொன்னார். இன்றைக்கு கர்த்தரே இதை உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய கண்ணீரை டோட்டலா முற்றிலுமாக பூமியில் இராதபடி முற்றிலுமாய் அகற்றி விடுவார். ஹல்லேலூயா. போராட்டங்கள் உண்டுதான். நீங்கள் நான் சொன்ன உடனே உங்கள் கண்ணீர் மறைஞ்சிச்சுன்னா கிடையவே கிடையாது. ஆனால் நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் யோசிப்பு சொல்வது போல உங்களுடைய வாழ்க்கையில தீமையை நன்மையாய் மாற்றி தருவார். எல்லா தீமையில் மத்தியிலும் ஒரு நன்மை இருக்கு. சில நாட்களுக்கு முன்பாக இந்த 1 மினிட்ல நான் சொன்னேன், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அன்னைக்கு எகிப்தின் சேனை பின்னாடி வரலன்னா, செங்கடல் ஒன்று அற்புதம், செங்கடல் அற்புதம் வந்து அவங்க பார்த்துருக்கவே முடியாது. நாமளும் கேட்டு இருக்கவும் மாட்டோம், நாமும் படித்து இருக்கவும் மாட்டோம்.
அப்போ எகிப்தியர் வந்தது நிமித்தம்தான் செங்கல் இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செங்கடலை போல அற்புதம் வரணும்னா பிரச்சனை வந்தாதான் செங்கல் இரண்டாக பிளக்கும். பிரச்சனை வரலன்னா செங்கடல் இரண்டாக பிளக்கவே பிளக்காது. தண்ணீர் தேவைப்பட்டது, தண்ணீர் அங்க நிறைய இருந்துச்சுன்னா கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது அற்புதத்தை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. பேதுருவை சிறைச்சாலையில போட்டாங்க, பவுல சிறைச்சாலையில போட்டாங்க, சங்கிலிகள் அருந்து விழுந்தது. பேதுரு ஒவ்வொரு காவலா தப்பித்து வருகிறார். அப்போ சங்கிலிகள்லாம் அருந்து விழுனா எப்படி நம்ம கத்துக்கொள்ளுகிறோம்னா, சங்கிலி கட்டப்பட்ட பிறகுதான் சங்கிலியை தேவனால் அறுக்க முடியும் சொல்லி நம்ம கத்துக்கொள்ளுகிறோம், நம்ம புரிந்து கொள்ளுகிறோம், வாசித்து தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ சங்கிலி கட்டப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் அதை முறியடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்க சொல்லி நம்ம புரிந்து கொள்வோம். ஒரு வாசல் அடைக்கப்பட்டாதான் இன்னொரு வாசல் திறக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதா, இந்த பிரச்சனைகள் மத்தியில தான் நீங்க இன்னொரு வழியா நீங்க தப்பித்து செல்ல போறீங்க. கர்த்தர் தப்பி செல்ல உதவியும் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி உங்க வாழ்க்கையில நல்ல ஆணித்தரமா விசுவாசி. இந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் என்னை விடுதலை செய்ய போகிறார். கர்த்தர் சொன்னார், வாங்க அக்கறைக்கு போலாம். ஓகே, எல்லாரும் போட்ல ஏறி டிராவல் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே புயல் வந்திருந்ததுன்னா உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி கடலுக்குள்ள குதிச்சு அப்படியே ஓடி கரைக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. ஆனால் எங்க பிரச்சனை உண்டாகுதுன்னா நடுக்கடலை தான் பிரச்சனை உண்டாகுது. அப்போ நடுக்கடலை பிரச்சனை உண்டாகும் போது தான் அவர்கள் இயேசுவோட அற்புதத்தை எதிர்பார்க்கிறாங்க, இயேசுவோட வல்லமையை நாடி போறாங்க, இயேசு கிட்ட வராங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இவ்வளவு நேரம் நித்திரையா இருக்கிறீங்க, இங்க பாருங்க பிரச்சனை வந்துடுச்சு, போராட்டம் வந்துடுச்சு, எப்படி நாங்க தப்பி செல்வோம், நீங்களும் நல்ல நித்திரையா இருக்கிறீங்களே. இயேசு கிட்ட போயிருக்க மாட்டாங்க. நடுக்கடல தான் சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில முக்கியமான பகுதியில் நீங்க இருப்பீங்க. இந்த பகுதியில் பிரச்சனை வருதுன்னா நல்லா விசுவாசிங்க, கர்த்தர் ஏதோ அற்புதம் செய்ய போகிறார். ஏதோ அற்புதம் இல்ல, பெரிய அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிங்க, பிலீவ் பண்ணுங்க, விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன். சங்கீதம் 26 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். இங்க பாருங்க, சீயோன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம். 5 வசனம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பார்கள். எப்படி கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். 6 வசனம் ரொம்ப அழகான வசனம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்ட கம்பீரத்தோட திரும்புவான். அல்லேலூயா. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். நீங்க பாத்தீங்கன்னா ரூத்தோட வாழ்க்கையில இதை நீங்கள் பார்க்க முடியும். அன்னைக்கு நகோமி ரூத்தை அனுப்புவது என்னன்னா, கீழே கிடக்கிற தானியங்களை பொறுக்கிட்டு வான்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. இவர்களோட முறைமை எப்படின்னா, ஒரு பெரிய அறுவடை நடக்குது. அப்போது அங்கே அறுவடை நடக்கும்போது அரிக்கட்டில் இருக்கிற அந்த தானியங்கள் தான் போய் அவளுடைய சேர்த்து வைக்கிற இடங்களில் போய் சேருமா. ஆனால் கீழே விழுகிற தானியங்கள் யாருக்கு சொந்தம்னா, அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்கள் அதை பொறுக்கிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அதை வைத்து சமைத்து சாப்பிடுவதற்கு உதவியாக இருக்கும். அப்போது இங்கே அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிற, ஐயோ என் வாழ்க்கை இப்படி கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிடுற நிலைமையில இருக்கிறனே, எனக்கு உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இருந்த ரூத்து தான் எப்படி மாறினால்னா, ஆனாலும் தான் அறுத்த அறிக்கையில் சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். கடைசியில் எப்படி அவளோட வாழ்க்கை மாறுதுன்னா, அந்த எந்த இடத்துல கீழே கிடக்கிற தானியங்களை பொறுக்கி கொண்டு போனாலோ அதே இடத்துக்கு எஜமானாய் மாறினார். அதே இடத்துக்கு உத்தரவாதி மாறினார். அதே இடத்துக்கு ஆண்டவர் அவளை ஓனரா மாத்தினார். ஒரு காலத்துல நீங்களும் இதே சூழ்நிலையில இருக்கலாம். ஐயோ நான் வேதனையோடு கூட இருக்கிறேன், அவமானத்தோடு இருக்கிறேன், என் மேல பழிகள், வேதனைகள், துக்கங்கள், பாவங்கள், சோர்வுகள் எல்லாம் என் மேல இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் தான் அறுத்த அறிக்கைகளின் சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். பல முறை நம்ம வேதனையில் சூழ்நிலையில் சென்று கொண்டு இருக்கும்போது தான் பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்திருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கையில் அதை கொடுத்துருப்பார்.
ஆனாலும் நம்ம மறந்து போயிருப்போம். அன்றைக்கி நம்ம ஜெபித்தோம், ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தால் சொல்லி மறந்து போயிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வேதனை வழியாக நீங்கள் செல்லும்போது தான் நீங்கள் உணர்வீங்க. எப்படின்னா, ஆமாம்ல, இதே ரோட்டில் தான், இதே இடத்துல தான் அன்னைக்கு நான் அழுதுட்டு போனேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இதே ரோட்டில் என்னை ஆசீர்வாதமாக நடத்துகிறாரே அப்படி சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதே சம்பவத்தை ஒரு முறை என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஸ்கூல் படிக்கிற காலங்கள்லேருந்து அதிகமாக ட்ராவல் பண்ணி தான் ஒரு இடத்துக்கு சென்று ஸ்கூல் படித்தது. ஏன்னா அது 8ஆம் வகுப்புலேருந்து கேகே நகர்லேருந்து பொர்ஷாக்கம் வரையும் நான் ட்ராவல் பண்ணோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம். அப்போது பஸ்ஸு பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போ இருக்க கூட்டத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போது வாகனங்கள் குறைவு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பஸ்ஸில் இருக்க கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா வாகனங்கள் அதிகமாக இருக்குது. சரியா? அப்போது காலையில் 7:20க்கு எனக்கு பஸ்ஸு, 9:15க்கு ஸ்கூலு. இந்த 7:20 பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது. அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக முடியாது. லேட்டாக போவோம். லேட்டாக போனால் ஸ்கூலில் அடிலாம் விழும். இப்போல்லாம் அடிக்க மாட்டாங்க, அப்போல்லாம் அடிப்பாங்க. சரியா? அப்போது இந்த பஸ்ஸை எப்படியாவது பிடிச்சிடணும் சொல்லி பஸ்ஸில் ஏறுவோம். ஏன்னா பஸ்ஸு எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் பஸ்ஸு டெப்போ. ஸோ பஸ்ஸு புறப்பட்டு வரும்போது கொஞ்சம் காலியாக இருக்கும். ஆனால் எங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் அந்த பஸ்ஸை பிடிக்கணும்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க. அப்போது நான் பஸ்ஸு ஏறணும் சொல்லி நிற்கும்போது அடித்து பிடிச்சிட்டு உள்ளே ஏறுவாங்க. சீட்டு கிடச்சிச்சின்னா நம்ம தப்பித்தோம். சீட்டு கிடைக்கல, ரொம்ப மோசம். சீட்டு கிடைக்காம நின்று கொண்டே ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணதெல்லாம் இருக்குது. அப்போது அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொர்ஷவாக்கத்தில் இந்த பிரிட்ஜு கட்டினாங்க. அதாவது டவுட்டன் பிரிட்ஜ் வந்து நான் படிக்கிற காலத்தில் கட்டின ஒரு பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜ் அங்கே கட்டுறதுனால பஸ் என்ன பண்ணுன்னா பொர்ஷவாக்கம் வராது, அதுக்கு மாறாக எங்கே வரும்னா கேஎம்சியில் வந்ததுன்னா நான் பஸ் ஏறணும். பஸ் இந்த ரூட்டில் வராது, தானா டேங்க்கு பக்கத்தில் வராது, பொர்ஷவாக்கம் டேங்க்கு கிட்டே வராது. ஸோ கேஎம்சி வந்து ஏறணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா கேஎம்சியில் இருக்கிற இடம் இருந்து பொர்ஷவாக்கத்துலேருந்து கேஎம்சி வரைக்கும் நடந்து போகணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், பேக் வேறு, ஸ்கூல் பேக் வேறு இருக்கும், கேஎம்சி வரையும் நடந்து வரணும், நடந்து வந்து பஸ் ஏறணும். அப்போது அந்த பேக்கை தூக்கிட்டு வேதனையோட சின்ன பையன், ஒரு 8th கிளாஸ் படிக்கிற பையன், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பஸ்ஸில் ஏறினோம். பஸ்ஸில் ஏறும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மின்ட்லேருந்து அந்த பஸ் வரும், 37D வரும். ஸோ இந்த பஸ்ஸில் ஏறணும்னா பேக் வேறு இருக்கும், அடித்து பிடிச்சி ஏறி அழுதுகிட்டே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வருவேன். எத்தனையோ நாட்கள் அழுதுருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதே கேஎம்சி வழியாக நான் போகும்போதெல்லாம், காரில் போகும்போது கர்த்தர் ஒரு நாள் நான் அழுது கொண்டு வந்ததை எனக்கு நினைப்பூட்டினார். அல்லேலூயா. அதே பஸ்ஸில் பல முறை அழுது கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அதே ரோட்டில் காரில், ஏசி காரை ஓட்டிக்கிட்டு போகிற சூழ்நிலைகள் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நம்மை அழுத கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் நீ அழுது கொண்டு இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். நாளடைவில் கர்த்தர் அந்த அழுகையை மாற்றி அமைப்பார். உன்னோட வாழ்க்கையை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். உன்னோட வேதனை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அறிக்கைகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். நீங்களும் ஒரு நாள் கம்பீரத்தோடு திரும்புவீங்க. தைரியமா ஷோல்டரை தூக்கிட்டு, கைகளை உயர்த்திட்டு, கர்த்தரே இதை செய்தால் சொல்லி நீங்க கம்பீரத்தோடு வருவீங்க. அந்த நாட்கள் வெகு விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். வெகு விரைவில் நீங்கள் அதை சுமந்து கொள்வீங்க. வெகு விரைவில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பித்து முடிக்கிறேன். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தாவீது செய்தது நிமித்தம் தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. ஆனால் தாவீது விழுந்து போனபடியே அப்படி இருந்திருந்தா அந்த கூடாரம் நிமிர்ந்திருக்காது, அந்த ராஜ்யம் உயர்ந்திருக்காது. ஆனால் கர்த்தர் அந்த தாவீதின் கூடாரத்தை உயர பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தாவீதோட மனமாற்றம். தாவீது கர்த்தரிடத்துல வந்தார். யூதாஸ்காரியத்து ஆசார இடத்துல திரும்பி போனான், தான் செய்த தவற நாண்டு கொண்டு சேர்த்தான். ஆனால் தாவீது என்ன பண்ணார்னா கர்த்தரிடத்துல வந்தார், கர்த்தருடைய பாதத்தில் வந்தார். வந்தது நிமித்தம்தான்
கர்த்தர் என்ன செய்தார்னா, மறுபடியும் வாசிப்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து ஆமென். அதன் திறப்புகள் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் திறப்புகளை அடைத்து. அதுல குறைகள் உண்டுதான், விழுந்து போன கூடாரம் தான், குறைகள் உண்டுதான், பாவங்கள் உண்டுதான், சூழ்நிலைகள் தப்பி போனது, நாம் எதிர்பார்த்த வண்ணம் நடக்கல, விழுந்து போனோம், குறைகளை சந்தித்தோம், இன்னொரு நம்முடைய தவறுகள் நிமித்தம் இன்னும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய கூடாரம் இன்னைக்கு மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம், விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். அதை பழுதுகளை அவர் சீர் செய்து, பழுதுகளை அடைத்து, அதை சுத்தம் செய்து, தூசிகளை எடுத்து, விழுந்து போன இடங்களில் அவர் உயர்த்தி வைத்து, பாவங்களை மன்னித்து, அதை மறுபடியுமாய் நிறுத்தினார், அதை மறுபடியுமாய் ஸ்தாபித்தார். மறுபடியுமாய் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை உயர்த்தினது போல இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களுடைய விழுந்து போன வாழ்க்கையை மறுபடியுமாய் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லோரும் சத்தமாய் சொல்வோம், ஆமென், ஹல்லேலூயா.